எல்லாருக்கும் வணக்கங்க. உலகெங்கும் இருக்கும் தமிழ் சொந்தங்கள், தமிழ் உறவுகள் அனைவருக்கும் ராஜகுரு ஜோசியருடைய ஜக்கம்மா பாரம்பரியம் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேங்க. முந்தி விநாயகா, முருகா, சரஸ்வதி எல்லாத்துலேயும் முந்தி விநாயகர் இருக்கணுங்க, முருகன் இருக்கணும், சரஸ்வதி இருக்கணும். சரஸ்வதி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நல்ல கலையம்சம் இருக்கும். முருகன் இருந்தால் எல்லாத்துலேயும் அறிவும் ஆற்றலும் திறமையும் இருக்கும். கணபதி இருந்தால் கலையம்சமாக இருக்கும். இந்த 3 பேரையும் வணங்கி எதையும் செய்யுங்க. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சகம் அப்படின்ட்டாலே தனியாக தனித்துவமாக தனிப்பட்ட முறையில் சாதித்து கோட்டை கட்டி வாழக்கூடியவங்க. அவங்களுக்கான கால நேரங்கள் வரணும். அது ஜாதகத்தில் நமக்கு அதற்குண்டான அமைப்பு இருக்காங்கிறத பார்க்கணும். அதற்குண்டான தருணம் வந்துருச்சா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பொதுவாக இந்த விருச்சிக ராசி அப்படின்ட்டாலே கோட்டையை கட்டி வாழக்கூடிய ராசி. விருச்சிகத்துக்குடையவங்க எப்பவுமே ஒரு நல்ல பண்பாளர்கள், அறிவாளிகள், திறமசாலிகள். எப்பேற்பட்ட இடத்துலையுமே தன்னிச்சு நின்று செயல்படக்கூடியவங்க. அவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்காது. அதே மாதிரி அதிகமாக கோபப்பட மாட்டாங்க. அதே சமயம் ரொம்ப அன்பாகவும் இருக்க மாட்டாங்க. சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட தன் குடும்பத்தை, தன்னுடைய வாழ்க்கையை, தனதனுடைய சுற்றி இருக்கிறவங்களை எல்லாரையுமே அரவணைச்சு அன்போட ஒரு நம்மளுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடியதில் விருச்சிக ராசிக்கு அடிச்சிக்க முடியாது. இந்த டிசம்பர் மாதம் 2024 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமச்சனியில் அடுத்த முறை போக போகிறீங்க. விரைவில் பஞ்சமச்சனியில் உங்களுடைய வாழ்க்கை நகரப்போகுதுங்க. இந்த பஞ்சமச்சனி அப்படிங்கிறத பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பஞ்சமச்சனிங்க. அந்த ஒரு பஞ்சமச்சனிக்கு அடுத்தது நீங்கள் வரப்போகிறீங்க. இன்றைக்கி எல்லா கிரகத்தினுடைய அமைப்பிலையும் உங்களுக்கு சூரிய சுக்கிரனுடைய அமைப்பும், ராகுனுடைய அமைப்பும், சனியினுடைய கோர பிடியும் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சு ஒரு நல்ல பெருக்கமாகி நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல முன்னேற்றமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துருச்சுங்க. வீடு இல்லையா வீடு கட்டுவீங்க, இடம் இல்லையா இடம் வாங்குவீங்க, வண்டி இல்லையா வாங்குவீங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் இத்தனையும் இருந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா நிச்சயமாக உங்களுக்கு எதிரிகள்னால பாதிப்பு. அதை ஜாதகத்தை வச்சு நன்கு ஆராய்ந்துக்குங்க. அதே மாதிரி குடும்பம், கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேண்டப்பட்டவங்க கிட்ட டச்சப் இல்லாமல் இருப்பீங்க. அவங்கள கண்டிப்பாக நீங்கள் தேடிக்கிறது நல்லதுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு யார் எந்தெந்த சொந்தங்கள் விரோதமாகி பல வருஷமாக தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். உங்களை அவங்க எந்த விதத்துலையும் கெடுக்கப்பட்டவங்க கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஒரு நட்பு பாராட்டிட்டு வாங்க. மீண்டும் அந்த உறவை புதுப்பிச்சுக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவங்கள்லாம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு போயிருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாம் மீண்டும் இணைச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை இதற்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மனைவி சார்ந்த, குடும்ப சார்ந்த, சகோதர வழிகளை சார்ந்த ஏதேனும் வேற்றுமைகள் இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல காலம், நல்ல நேரம், நல்ல டைம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவ்வப்போது வரும். ஆனால் பெருசாக தான் வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் எல்லாரையும் அரவணைச்சு போகிறது சிறப்புங்க. மோட்டார் வண்டி வாகனம், கனரக இயந்திரங்கள் ஏதேனும் வாங்க வாய்ப்பு உண்டானா நிச்சயமாக நீங்கள் வாங்கலாம். வாங்கிறதுக்கு உண்டான அதிபதி யோகம் உண்டு. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி கனரகம் அப்படின்ட்டாலே பெரிய வண்டி வாகனம், கார், இரும்பு இயந்திரங்கள் அப்படிங்கக்கூடிய கணினி வகை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பெருசுப்படுத்துகிறாங்க. இப்போதைக்கு ஏதேனும் விற்கணும் வாங்கணும் அப்படிங்கிறவங்களும் தயக்கம் இல்லாமல் செய்யலாம். சுபகரையும் செய்யலாமுங்க. அதே நேரத்தில் வீண் விரையும் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கிறவங்க மருத்துவத்தை தாடி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மருத்துவ சம்மந்தமான ஒரு லைனில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநில தூர பிரயாணம் ரொம்ப வருஷமாக போக முடியல, இப்போ அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். சொந்த பந்தம், உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தால் அது ஒருத்தருக்கு 2 பேருக்கு தெரியாதுங்க, 10 பேருக்கு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ கூர்ந்து உங்களை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நிதானம் வேணும். இதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் பயிர் வகை விவசாயம் சார்ந்த துறைகளில் கண்டிப்பாக ஒரு பச்சை பசுமையாக ஒரு முன்னேற்றமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி செடி கொடி மேலே ஒரு பற்று பாசம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். அதுதான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு முக்கியமான முறையில் எதையுமே இன்னைக்கு வரையிலும் நம்பியே நீங்கள் கெட்டவர். யாரையும் நம்பி கெடாமல் வாய்ப்பு இல்லைங்க. எல்லாரையும் நம்பி பல வழிகளில் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. குறிப்பாக இதற்கப்புறம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்குதுங்க, வந்துருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
இந்த குலதெய்வ வழிபாடு ஏன் இந்த காலகட்டத்தில் செய்யணும்னா, நவகிரகங்களுடைய சுழற்சியும் பஞ்சமச்சனியும் உங்களுக்கு வரப்போகிறதுனால ஆண்டவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இன்னைக்கு சேர்ந்தே உங்களோட பயணிச்சதுன்னா பெரிய வாய்ப்புகளாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மிகச்சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. யாரையுமே இப்போதைக்கு நீங்கள் பகைச்சிக்கவும் வேண்டாம், விரோதம் பண்ணிக்கவும் வேண்டாம். கொஞ்சம் நமக்கு வேண்டப்பட்டவங்க இப்படிங்கிறவங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் எத்தனையோ பேரை ஒதுக்கி வச்சுருந்தாலும் அவங்கள எல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுற்றியுமே தேவையற்ற மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கனால கொஞ்சம் விரோதங்கள் இருக்குதுங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பழைய சொந்தங்கள் ஏதேனும் 1-2 விட்டு போயிருந்தால் அதை சேர்த்து வச்சுக்க பாருங்கள். தொழில் சார்ந்த தடை, தொழில் சார்ந்த பகை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் அதற்கு காரணம் கிரகங்களுடைய சுழற்சி. உங்களுக்கு இதற்கப்புறம் யோகம் நிறைய இருக்குதுங்க. ஆனால் பார்த்து கவனமாக பயணிக்கணும். ஆனால் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரணும்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவாங்க. மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புத விஷயங்கள், பல வகையான கசப்பான விஷயங்கள், பல வகையான ஏமாற்றங்கள் இது ஏதேனும் இருந்தால் நம்மளை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சா நம்மளை கண்டிப்பாக சந்திக்கலாங்க. ஃபோன் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ் சென்னை கோயிலம்பாக்கம் சுண்ணாம்பு குளத்தூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம மெயினில் ஆஃபீஸ் இருக்குங்க. நம்மளை சந்திக்கலாம், ஃபோன் செய்யலாம். ஏதேனும் கவலைகள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜக்கம்மா பாரம்பரிய ஜோசியம் ராஜகுருங்க. நன்றி, வணக்கம்.